ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/8/2026 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகளை பெறணும் அப்படின்னா சேவை செய்ய தகுந்தவராக ஆகுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சேவாதாரிகளுக்குத்தான் அவர் அன்பு நினைவுகளை கொடுக்குறார். புத்தியில் ஞானம் நிரம்பி இருந்துச்சுன்னா அதை மழையாக பொழியுங்கள்ன்றார். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி நம்புறது? யாருக்குமே நீங்கள் ஞானத்தை கொடுக்கலண்ணா. இப்போ கடவுள் ஞானக்கடல் நம்ம என்னை எப்படி உணர்றோம்? அவர் அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தானே உணர்றோம். அதேமாரி நீங்களும் ஞானத்தை நிரப்பிக்கிட்ட மேகமாக இருக்கிறீங்கன்னா ஞான மழை பொழியுங்க, பிறருக்கு ஞானத்தை கொடுங்க. கேள்வி: எந்த ஒரு போதை ஞானம் நிறைந்த மேகங்களை கூட ஞான மழை பொழிய விடாமல் ஓட வச்சிடுது? அதுக்கு பதில், ஒருவேளை வீணான தேக அபிமானத்தின் போதை வந்துச்சுன்னா ஞானம் நிறைந்திருக்கும் மேகங்கள் கூட பறந்து போயிடும், மழை பெய்யாமல். பொழிந்தாலுமே கூட சேவைக்கு பதிலாக நேருக்கு மாறாக சேவை நடந்துடும். பாபா கிட்ட அன்பு இல்லை, அவரோட நினைவின் தொடர்பு இல்லை அப்படின்னா ஞானம் இருந்தும் காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலியான மேகங்களால் பலருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? ஸோ இதோட டீட்டெயில் உள்ளே இருக்கும். ஸோ இப்போதைக்கு தேக அபிமானம் இருந்துச்சுன்னா ஞானமழை பொழிய மாட்டாங்க அப்படிங்கிறாரு. எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உள்ள பார்க்கலாம். ஸோ அப்படியே மழை பொழிந்தால் கூட சேவைக்கு மாறாக டிஸ்சர்வீஸ் பண்ணிடுவாங்கன்றார். தேக அபிமானம் இருக்கிறதுனால ஒருவேளை ஞானத்தை விட்டுட்டு வேறு ஏதோ பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் அப்படி தானே, பாசிட்டிவ் திங்கிங் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாபா கிட்ட அன்பு இல்லைன்னா கூட ஞானம் இருந்தும் காலியாக இருக்கிற மாதிரி தான் அனுபவமாகும் இல்லையா? பாபா வெளிப்படுத்தணுன்ற அந்த அன்பு இருக்கும் பொழுது தான், பாபா மேலே அன்பு இருக்கும்போது தான் வெளிப்படுத்தணும்னு தோணும். அப்போ அன்பு இல்லைன்னா பிரம்மகுமாரில் இப்படி ஒரு ஞானம் இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க எப்படி பலருக்கு நன்மை செய்வாங்க? ஓம் சாந்தி. கொஞ்சம் மேகங்கள் மீதி இருக்குது. மழை குறையும் போது கடலுக்கு மேலே மேகங்கள் குறைந்து குளிர்ந்து விடுற மாதிரி இங்கே கூட குளிர்ந்து போயிடுறாங்க. புத்துணர்ச்சி அடைந்து சென்று ஞான மழையாய் பொழிகிறவங்களை மேகங்கள்னு சொல்லலாம். மழையே பொழியலை அப்படின்னா அவங்கள மேகங்கள்னு சொல்ல மாட்டாங்க. இது ஞான மேகம், அது நீர்னால ஆன மேகம், ஸ்தூல மேகம். இல்லை, அந்த ஞானத்தை கேட்டுட்டு மதுபன்லையோ அல்லது சென்டர்லையோ கேட்டுட்டு உடனே எல்லாருக்கும் போய் சொல்கிறவங்க தான் மேகங்கள், ஞான மேகங்கள். ஸோ இங்கே பாப்தாதா மிலனுக்கான சீசன் வரும்போது ஞான மேகங்கள் வராங்க. புத்துணர்ச்சி அடைஞ்சு போய் மற்றவர்களுக்கும் புத்துணர்வு கொடுக்குது. அதாவது ஞானமழை பொழியறதன் மூலமாக மேகங்கள் கூட வரிசைக்கிரமமாக இருக்குது இல்லையா? சில மேகங்கள் நல்ல மழை பொழியும். ஏன்னா மேகங்களுடைய வேலையே காஞ்சி கிடக்கிற பூமியை, தாவரங்களை புத்துணர்வு அடைய செய்கிறது தான் மழை பொழிந்து. ஸோ அப்படி இன்றைக்கி
ஞானம் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிறாங்க எல்லா ஆத்மாக்களும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஞான மழை பொழிய வேண்டியது நம்மளோட கடமை. யாருக்குள்ள முழு ஞானம் இருக்குதோ அவங்க மறைஞ்சு இருக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு பாபாவுடைய அனுமதி கூட தேவையில்லை. இல்லை பாபா கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்து சேவை பண்ணோம் கிடையாது. அது பாபா சொல்கிறார், நான் வர்றதே சேவை செய்கிறதுக்கு தான். இதுக்கு வந்து அனுமதி எதுக்கு கேட்கணும்? என்கிட்ட கூட அனுமதி கேட்க தேவையில்லைன்ற. ஸோ இதெல்லாம் சென்டரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அவங்க சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு. கேட்டால் இதெல்லாம் ஸ்ரீமத்தில் நீங்களாலும் சேவை பண்ணக்கூடாது, இப்படி எல்லாத்துலேயும் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முழுசாக ஞானம் இருக்கிறவங்களுக்கு பாபாவுடைய அனுமதி கூட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேகங்களாகவே இருக்கிறாங்க. இங்கே வர்றது ஞானத்தை நிரப்பிக்கிட்டு போய் மழை பொழியறதுக்காகத்தான் வராங்க. எங்கே பார்த்தாலும் காய்ந்த நிலம்தான் இருக்குது. அதனால் அங்கே போய் பசுமையாக்கணும். மகாரதி குழந்தைங்க எல்லா சென்டர்களையும் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், எல்லா சென்டர்லையும் போய் சேவை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த சென்டர் வந்து குளிர்ந்து போய் கிடக்குது, எந்த சென்டருடைய குழந்தைங்களுக்கு அதிகமாக புயல் வருது அப்படின்ட்டு. ஸோ சேவை செய்யக்கூடிய மகாரதி குழந்தைங்களுக்கு இது நல்லாவே தெரியும், எங்கே புயல் வருது, எங்கே குளிர்ந்து இருக்குதுன்ட்டு. ஸோ சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுங்கன்னு பாபாவும் எப்போவுமே சொல்லுவார். கேட்டதாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? நல்ல நல்ல மேகங்கள் கண்டிப்பாக சேவைக்கு போகும். அதால் சேவைக்கு போகாமல் இருக்க முடியாது. கண்காட்சியில் கூட எல்லோருமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்கே முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் சிவபரமாத்மா தானே தவிர சாக்கார ஸ்ரீகிருஷ்ணர் இல்லைன்றது தான். ஸோ இதை புரிய வைக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல நடத்தையும் புத்தியும் வேணும். இல்லை யுக்தியோடு புரிய வைக்கணும், அன்பாக புரிய வைக்கணும். எல்லோருக்கும் சென்று விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு முழு நாளும் இதே சிந்தனையில் இருக்கணும். ஸோ முழு நாளும் இதே சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு தான் தொடர்பில் யார் வந்தாலும் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை பஸ்ஸில் போகிறாங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. நோட்டீஸ் இருந்தால் கடக்கடன்னு எல்லோருக்கும் கொடுப்பாங்க. எல்லோரும் அடர்ந்த காரிரலில் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் அன்போடு புரிய வைங்க, புரிய வச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு 2 அப்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் எல்லைக்குட்பட்டவர், இன்னொருத்தர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவத்தந்தை. எல்லைக்குட்பட்டவர் லௌகீக தந்தை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையைத்தான் பதித்த பாவனர், அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தான் குழந்தைங்களுக்கு இந்த புத்தி கிடைச்சிருக்குது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் பார்க்குறதுக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பகட்டாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒன்றுமே தெரியாத கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஞானிகள்ன்ற பேர் பெற்ற இந்த சாதுக்களை கூட நான் தான் முன்னேற்ற வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறேன். பாபா வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவங்களுக்கு படைப்பை பற்றி தெரியாது. ஏன்னா சத்தியுகத்திலே இந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஸோ அதனால் இந்த ஞானம் சத்தியுக தேவதைகளுக்கே யாருக்கும் தெரியாது. அதனால் சாஸ்திரங்கள்லேயும் இந்த ஞானம் கிடையாது. மற்றபடி சாஸ்திரங்களை படிக்கிறதுனால யாருக்கும் சத்கதி கிடைக்காது. கீதைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது பக்தி மார்க்கத்தின் கீதை. அதுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை பக்தி மார்க்கம். தந்தை
பதீத்த பாவனர். இல்லை கீதையை வச்சுட்டு ஊரெல்லாம் ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே பைபிளில் கூட கடவுளுடைய கட்டளையை ஒரு பாக்ஸில் செஞ்சு தலை மேலே வச்சுட்டு ஊர்வலம் வருவாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கம். அதை படிக்கணுமா இல்லை தலை மேலே வச்சுட்டு ஊர்வலம் வரணுமா? தந்தையோ பதித்த பாவனர் நம்மளை தூய்மையாக்குறதுக்கான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை படிக்கணும் இல்லை? அப்போ நாம் ராஜ்யம் செய்யணுன்னா கண்டிப்பாக புது உலகம் தேவைப்படுது. அந்த புது உலகத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்கான ராஜயோகத்தை தந்தை தான் வந்து கற்றுக் கொடுக்குறார். யாருக்கு முந்தைய கல்பத்தில் புரிய வச்சாரோ அவங்களுக்கு தான் இப்போவும் புரிய வைக்கிறோன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதே மாதிரி முந்தைய கல்பத்தில் புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ அந்த முரளி வரும்போது ஏதோ சண்டை நடந்திருக்கும் போல இருக்குது. பாபா சொல்கிறார், இது அந்த மகாபாரத யுத்தம் கிடையாது. எப்போவுமே வழக்கமாக நடக்கும் இல்லையா, 8-10 வருஷம் நடந்த பிறகு நின்றுடுமே, அந்த மாதிரி சண்டை. மகாபாரத யுத்தம் சுத்தமாக காலி பண்ணிவிடும் எல்லாத்தையும் இல்லையா. ஒரு சின்ன தீப்பறி பரவிடுச்சுன்னா போதும், அப்படியே பரவிடும். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடு உலகம் ஃபுல்லாக பாதிக்குது இல்லையா. நாடகத்தின்படி அவங்க உருவாக்கின அணுகுண்டுகள் எதுவுமே அப்படியே ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கலை, போடுறதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா தூய்மையற்ற மனிதர்களுடைய மரணம் நடந்தே தீரணும், அப்போ தான் சத்தியுகம் வரும். இல்லைன்னா எப்படி அமைதி வரும்? இதை புரிய வைங்க. ஸோ அந்த அமைதியை ஸ்தாபனை பண்ணுறது, மிக உயர்ந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறது ஒரு சிவத்தந்தையுடைய வேலை தான். மனிதர்களால் அது முடியாது. அதனால் அவருடைய வழிப்படி மற்ற எல்லா தொடர்புகளிலிருந்தும் புத்தியை நீக்கி ஒருவரோடு மட்டும் புத்தி தொடர்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவரை நினைத்து உலகத்தையே மறக்கணுன்றார். பழைய உலகத்தை ஃபுல்லாக மறக்கணுன்றார். அந்த அளவுக்கு நினைவு இருக்கணும். தேகத்தோடு சேர்த்து இந்த கண்ணுனால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்கணும். எதையுமே பார்க்காத மாதிரியே இருக்கணும். ஒரு குருடனாகவே சுற்றி வந்த மாதிரி ஃபீல் ஆகணும். யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுடைய ஆத்மா தான் கண்ணுக்கு தெரியணும். அந்த ஆத்மாவுடைய ஆதி அனாதி சமஸ்காரத்தை தான் பார்க்கணும். பேசுகிறதுடைய சாரம் அது தானாக வந்துடும். அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு அப்போவே மறந்துடணும். அப்போ எதுவுமே புத்திக்குள்ளே போகாது. போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாபாவை நினைக்கிறது கஷ்டம். அதனால தான் வீண் விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரின்னு பாபா சண்டே முரளி ஃபுல்லாக சொன்னார். இப்போ நாம் திரும்பி வீட்டுக்கு போகணும். அதனால் அந்த வீட்டை தான் நினைவு பண்ணணும். எங்கே போகணுமோ அங்கே தானே நினைக்கணும். இது மரணலோகம். இந்த மரணலோகத்திலேருந்து நாம் அமரலோகத்துக்கு போக போகிறோம். அதுக்காக தான் அமர்நாத் பாபா கிட்ட இருந்து அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தேவதைகள் கூட மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள். இங்கே அந்த மாதிரி தெய்வீகம் கொண்ட மனிதர் ஒருத்தர் கூட கிடையாது, இருக்கவே முடியாது. பாருங்க, கிருஷ்ணரை பற்றி கூட எவ்வளோ இழிவாக எழுதிட்டாங்க. ஸோ அவங்க புத்தியில் தெரியல, அவர் தேவதையாச்சு, நம்பர் 1 ஆத்மாவாச்சு. அவர் போய் பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் திருடி இருப்பாரா, வெண்ணையை திருடி இருப்பாரா, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் நல்ல விதமாக முயற்சி பண்ணணும். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். இல்லை ஒன்று பாபா நினைக்கணும் நிரந்தரமாக, அடுத்தது தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும். பாபா நினைவில் இருந்தாலே தெய்வீக குணம் தான் வரும். ஸோ தெய்வீக குணம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னு பாபா புரிய வைக்கிறார்.
முழுமையான நிர்விகாரி ஆகணும் கண்டிப்பாக. இல்லை விகாரம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைந்தே தீரணும். ஏன்னா இதுதான் முதல் முக்கியமான குணம்ன்றார். முதன்மையான குணம். எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. அப்படியே குழந்த மாதிரி இருக்கணும். எங்கே பார்த்தாலும் தூய்மையானவர் முன்னாடி தானே தலை வணங்குறாங்க. இல்லை நிறைய கோயில்கள் உள்ள ஊரில் பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா கோயிலும் கூட்டம். ஸோ ஏன்னா தூய்மையாக இருந்தவங்களுடைய சிலைகள் அது. சத்தியுகத்தில் தூய்மையாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அதனால் அங்கே கோயில் இல்லை. இல்லை யாராவது அழுக்காக இருந்தால் அவங்க போய் தலை வணங்குவாங்க. அங்கே அழுக்கானவங்களே இல்லையே. ஸோ பிறகு எப்போ தூய்மை இழக்கிறாங்களோ அப்போ தான் பூஜாரியாகி கோயில் கட்டுறாங்க. சத்தியுக திரேதாயுகத்தில் தூய்மையாக இருந்தவங்களே தான் துவாபரயுகத்தில் தூய்மையற்றவர்களாக மாறுறாங்க. இப்போ இது நம்முடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி. கடைசி பிறவிலையும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் பிரம்மா பாபா மாதிரி. ஸோ அதனால் இந்த நேரத்தில் போய் கலியுகத்தை நான் என்ஜாய் பண்ணுறேன்றது 90 வயசு தாத்தா நான் கலியுகத்தை என்ஜாய் பண்ணுறேன், காமத்தை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி. அது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வானப்பிரஸ்திகள் தாத்தா பாட்டிகள்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். என்ன வயசாக இருந்தாலும் இந்த பழைய உலகத்தை, பழைய சரீரத்தையும் கூட மறந்துடணும். ஸோ அதனால் இது கடைசி பிறவி. இல்லை இங்கே அனுபவிக்க எதுவும் கிடையாது. புது உலகம் வரப்போகுது, அதுக்கு தயாராகணும். அதனால தான் இந்த பழைய உலகத்தை, பழைய உடம்பெல்லாம் மறந்துடுங்கன்ற. இப்படி ஒரு உடம்பு இருக்கிறதே ஞாபகமே இருக்கிற வெறும் ஜோதியாகவே உங்களை உணரணும். அப்படி உணர்ந்து இந்த பழைய உலகத்தையே மறக்கணுன்றார். ஏன்னா இப்போ இந்த பழைய உலகம் அழிய போகுது. ஸோ இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுன்றார் இந்த பழைய உலகம் அழியிறதுல. அதுக்கு தானே அணுகுண்டெல்லாம் தயாரித்து வச்சுருக்குறாங்க. இந்த பழைய உலகம், செல்வம், சொத்துக்கள் எல்லாம் ஆல்ரெடி போய் விட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். போயிடுச்சுன்னே புரிஞ்சுக்கோங்கன்றார். பழைய உலகம் அழிஞ்சிட்டதாகவே நினைங்க, இந்த செல்வம் அழிஞ்சிட்டதாகவே நினைங்க, சொத்துக்கள் அழிஞ்சிட்டதாகவே நினைங்க. கொஞ்ச நாள் தான் மீதி இருக்குது. ஆனால் பாவம் இந்த உலகத்தில் இந்த பழைய உலகம் அழிய போகுதுன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க அழிய போகுதுன்னு, ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணுமே. ஸோ எப்போ இது நீங்கள் சொல்லலை, பகவானுடைய மகா வாக்கியம்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இது அவங்களுடைய புத்தியில் பதியும். நமக்கும் அப்படி தான் பதிஞ்சது இல்லையா? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறேன். நம்ம ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை, எப்பவும் தந்தை. அப்போ எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தானே. சொர்க்கத்தில் எல்லா சகோதரர்களும் சுகமிக்கவர்களாக இருந்தாங்க. ஆனால் நரகத்தில் பாருங்கள், எல்லா சகோதரர்களும் துக்கமிக்கவர்களாக ஆகிட்டாங்க. சுகமாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி துக்கமிக்கவர்களாக ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இப்போ நரகவாசி ஆகிட்டாங்க. எல்லா ஆத்மாக்களும் நரகவாசிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா வெறும் ஆத்மா மட்டுமா இருக்கும்? உடம்போட தான் இருக்கும் இல்லையா? ஸோ சரீரத்தோடு இருக்கிறோம். சரீரம்தான் நாமனே நினச்சிட்டோம். அதான் துக்கத்துக்கு காரணம். அதனால தான் துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு பாபா சொல்கிறாரு, ஆத்மாபிமானி ஆகுங்க. இதில் தான் கடின உழைப்பு தேவைப்படுது. நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மூல மந்திரம்ன்றாங்க. கரெக்டு தானே?
இங்கே முக்கியமானது நம்ம ஆத்மான்னு மாறணும், ஆத்மா அபிமானி ஆகணுன்றது தான். இது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சின்றது கவனம் கொடுக்கணும். முதல்ல நமக்கு இந்த ஞானத்தை சொல்பவர் கடவுள், பரமபிதா, பரமாத்மா அப்படின்னு உங்களுக்கு எப்போ நிச்சயம் ஏற்படுதோ அப்போ தான் இந்த நிலை உறுதியாக இருக்கும்ன்றார். ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க, ஒரு ஹடயோகம் கற்றுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சாமியார்கிட்ட போகிறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் மனிதர்கள், கடவுள் கிடையாது. ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது கடவுள்னு நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா இந்த பயிற்சி பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிடும். பக்காவாக பண்ணலைன்னாலே இன்னும் நிச்சய புத்தி வரலைன்னு அர்த்தம். பாபா மேலே நிச்சய புத்தி இருந்தால் கூட அவர் சொல்கிறதுல நிச்சய புத்தி இருக்கணும் இல்லையா? சிவபாபா இந்த பிரம்மாவுடைய உடம்பு மூலமாக சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வராரு. நாம் கூட நம்முடைய உடம்பு மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறோம், இந்த ஞானத்தை தாரணை பண்ணுறோம். ஸோ ஞானம் குணங்களாக மாறுது, சமஸ்காரங்களாக மாறுது. ஏன்னா சமஸ்காரங்களை பொறுத்து தான் ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. சமஸ்காரம் ராஜ சமஸ்காரம் இருந்ததுன்னா ராஜ குடும்பத்தில் பிறப்போம். வேலைக்கார சமஸ்காரம் இருந்தால் வேலைக்காரன் குடும்பத்தில் பிறப்போம். பாபா இராணுவத்தில் சண்டை போடுற வீரர்களை பற்றி சொல்கிறார். அவங்க சண்டை போடுற சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அடுத்த ஜென்மத்திலையும் அந்த மாதிரி குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. அப்படி எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த சண்டை போடுற சூழ்நிலை வந்தோடனே டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க. பாருங்கள், உக்ரைனில் சண்டை நடக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அமெரிக்காவிலேருந்து சிலர் வந்தாங்க, பொதுமக்கள். அந்த சண்டை போடுற சமஸ்காரம் நிராகாரமான எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்குள்ள என்ன சமஸ்காரம் இருக்குது அப்படின்னு இப்போ பாபாவுடைய சமஸ்காரம் பற்றியும் நமக்கு தெரியும் இல்லை? அந்த சமஸ்காரத்தை தான் இப்போ நம்முடைய சமஸ்காரமாக மாற்றிக்கணும். அவர் மனித சிருஷ்டியின் விதைரூபமாக இருக்கிறார், பதித்த பாவனராக இருக்கிறார், ஞான கடலாக இருக்கிறார். அவர் தான் நம்மளை தூய்மையாக்குவார். ஸோ தூய்மை ஆகிறதுக்கான வழி அவர் என்ன சொல்கிறாரு? என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். மட்டும், அது ரொம்ப முக்கியம். என்னையும் நினைவு பண்ணுங்களே, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். பக்தியில் அப்படி கிடையாது இல்லையா? என் கணவன் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும் தான் நினைவே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய பல ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். இல்லாட்டின்னா பாவம் அழியாது. அதனால் அதிக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும், பதவி எதுவும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறார். பாபா நமக்கு ரொம்ப ஈஸியான வழியை சொல்லி கொடுக்குறார். மன்மனாபவ இந்த வார்த்தை கீதையிலும் இருக்குது. ஆனால் இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கல. இதோடைய அர்த்தம் என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. தேகத்தோடு சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு உங்களை ஆத்மானு புரிந்து பரமபிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவோடைய விரிவான விளக்கம். அல்ல, உங்கள் தேகம் உட்பட எல்லாத்தையும் மறந்து வெறும் ஜோதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும், பரந்தாமத்தில் நினைக்கணும். இந்த நினைவைத்தான் யோகாக்னின்னு சொல்கிறோம். இதன் மூலமாக தான் பாவம் அழியுது. ஏன்னா இன்றைக்கி யோகான்ற வார்த்தையை பக்தி மார்க்கத்திலே பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஹடயோகம்,
யோகாசனம் எல்லாத்துக்கும் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ யோகம் கீதையிலும் போட்டு இருக்குது ராஜயோகம். ஆனால் சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டதுனால அடர்ந்த காரிருளாக ஆக்கிட்டாங்கன்றார். வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய அந்த புஸ்தகம் காரிருளாக மாறிடுச்சு தேகதாரி பேரை போட்டதுனால. ஸோ அதே தான் பைபிளில் இயேசு பேர் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இதை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய கற்பனை எந்த வேதத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களும் ஆஸ்தியை எடுத்துத்தான் ஆகணும் இல்லையா? அதனால் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்டது இப்படி அவங்க அதுதான் தேக அபிமானம் உள்ள குழந்தை சேவை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ சொல்லாமல் விட்டுறது. ஐயோ அவங்க எப்படி நான் கற்பனைன்னு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு இவங்களாவே யாரோ ஒருத்தங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக யாருக்குமே சேவை செய்கிறத விட்டுருவாங்க. எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுத்து தானே ஆகணும். அதில் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் சத்தியுகத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்கவுங்க முயற்சி அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது. இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அவரைத்தான் நினைக்கணும். அவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். ஸோ அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்னொடனே அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அதனால் இந்த உறுதியான நம்பிக்கை வேணும். இதை நமக்கு கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது. அது நடக்க முடியாத விஷயமா இருக்குது. ஒரு சில அது கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அது புரியாது. கடவுள் பேசுகிறாருன்றத பெரும்பாலும் அவங்களே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அது மைண்டுக்குள்ளே போயிருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது ஒரு நாள் டக்குன்னு டச் ஆகும். ஆனால் ஒரு சில புதியவர்கள் புத்திசாலிகளாகவும் இருக்கிறாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிலரோ இங்கே வர்றது கூட விரும்புகிறது கிடையாது, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே நம்மளா போய் கொடுக்குறோம் இல்லையா? அதனால் அவங்க எப்போவுமே இப்போ ஒரு பொருள் கூட கடையில் போய் வாங்கினா நம்ம பணிவாக வாங்குவோம். அதே நம்ம வீட்டு வாசலில் அவன் விற்கிறான்னா ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம அவங்க வீடு வாசல் தேடி போகிறதுனால அவங்கள அது ஒரு சீப்பாக கூட நினைக்கலாம். இருந்தாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே வரவே விரும்ப மாட்டுறாங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட அவங்க புத்தியில் எது பதிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளவு அளவற்ற பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்களே, இப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு தந்தைக்கிட்டேருந்து முந்தைய கல்பத்தில் ஆஸ்தி கிடைச்சிருக்கும் இல்லையா? அதனால்தான் இப்போ மறுபடியும் ஆஸ்தி எடுக்க வந்திருக்கிறாங்க அப்பா கிட்ட. ஸோ அப்பா கிட்ட வந்திருக்கிறாங்கனாலே இது குடும்பம் ஆயிடுச்சு. பேரு கூட பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னாலே இது ஒரு குடும்பம் தானே. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குடும்பம் எவ்வளவு பெருசு. ஆனால் யாருடைய புத்தியிலுமே இந்த விஷயம் வர வாய்ப்பே இல்லை. யாராவது சரி உங்களுடைய லட்சியம்தான் என்ன, எதுக்காக இதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, விழுந்து விழுந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள். வெளியில் பேர் பலகையில் என்ன போட்டிருக்குது? பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள்னு போட்டு இருக்குது. அப்போ இது குடும்பம் ஆயிடுச்சு தானே. அப்போ பிரம்மாவுக்கும் அப்பா சிவபாபா, நாம் பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னா நம்ம அப்பாவுடைய அப்பா நமக்கு தாத்தாவாயிடுறார். அப்போ தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைக்கிது.
பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக சிவபாபா ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக இந்த படைப்பை பிராமணர்களை படைக்கிறார். ஸோ அதனால் படைப்பவர் சிவபாபா. சொர்க்கத்தை படைக்கிறார். அப்போ கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைங்களுக்கு தானே அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். ஏன்னா இது குடும்பம் ஆயிடுச்சு. தந்தை, குழந்தைங்க, தாத்தா எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா? பிரம்மா அப்பாவும் இருக்கிறாரு, சிவன் தாத்தாவும் இருக்கிறார். சிவன் படைப்பவர், நிராகாரமானவர், உடல் கிடையாது. அப்போ உடலே இல்லாமல் எப்படி குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியும்? அதனால் பிரம்மாவுடைய உடலை எடுக்கிறாரு, அவர் மூலமாக ஆஸ்தி கொடுக்கிறார். இதை நல்ல விதமாக புரிய வைக்கணும். இது உங்களுடைய அப்பாவுடைய வீடு அப்படின்னு சொல்லுங்கள். இதை ருத்ர ஞான யஜ்யம்னு சொல்கிறோம். நாங்கள் பிராமணர்கள், தந்தையை தவிர ராஜயோகத்தை வேறு யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. கீதையில் கூட மன்மனாபவ அப்படின்னு இருக்குது. மாமேக்கம் யாதுக்கராத என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்கிறோம். பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பலியாகிடுவோம், நாங்கள் உங்களுடையவர் ஆகிடுவோம் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் பாடுறாங்க. ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த தேகத்தை விட்டுட்டு உங்களோட வந்துடுவோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. இல்லை, ஏன்னா பாபாவுக்கு உடம்பு கிடையாது. அப்போ உடம்பு இல்லாதவருடையவராக ஆகணும், அவருக்கு பலி ஆகணும்னா தேகத்தை விட்டுட்டு அவரோட போயிடணும். ஸோ பாபாவுடையவராக ஆவோம் அப்படின்னா பாபா கூடவே போவோம்னு அர்த்தம். இல்லை, அவருடையவர்னா அவர் கூடவே போகணும் தானே. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஆணுடையவளாக எப்போ மாறுறா? நிச்சயதார்த்தமான உடனே. அப்போ மணமகன் தானே கூட அழைச்சிட்டு போவார் மணமகளை. அந்த மாதிரி சிவபாபா நம்மளை அழைச்சிட்டு போகிறார். இந்த சிவனாகிய மணமகனும் சொல்கிறாரு, நான் உங்களை இந்த துக்கத்திலேருந்து விடுவித்து சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறார். சுகதாமத்துக்கு பாபா அழைச்சிட்டு போயிடுவார், அது கேரண்டி. ஆனால் அவங்கவுங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப தான் அந்த ராஜ்யத்தில் அவங்கவுங்களுடைய பதவி கிடைக்கும். யார் எந்த அளவுக்கு இந்த ஞான செல்வத்தை தாரணை பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவாங்க. ஸோ சின்ன சின்ன குமாரிகள் கூட சேவை செய்கிறாங்க. அவங்க தான் பெரிய பெரிய வித்வான்கள் பண்டிதர்களுக்கெல்லாம் புரிய வைக்கணுன்றார். இல்லை, சின்ன சின்ன சிஸ்டர்ஸ், கன்யாக்கள், அப்போ தான் அவங்க மெய் மறந்து கேட்பாங்க. அவங்களுடைய அகங்காரத்தை அது உடைக்கும். ஏன்னா சின்ன பொண்ணுங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, சரி பேசட்டும்ன்ட்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்க தான் புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறார். ஆண்கள் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈகோ அதிகமாகிடும். ஸோ அதனால் ஆர்வம் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். குத்துச்சண்டை நடக்கும் பொழுது இவங்களோட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு பெரிய பெரிய சவால்கள் விடுவாங்க இல்லையா? ஒரு குத்துச்சண்டையில் ஒருத்தன் ஜெயிச்சுன்னா அடுத்தது அதை விட பெரிய ஆள் இருக்கிறவங்க அவங்க கூட நான் சண்டை போடுவேன்னு சவால் விடுவாங்க. அல்லது யார் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மற்றவங்க வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, நான் இவனை ஜெயிப்பேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க ஓய்ந்து தூங்கக்கூடாது. சோம்பேறித்தனம் மிகப்பெரிய எதிரி சேவாதாரிகளுக்கு, அதுலேயும் தூக்கம் இல்லையா? சும்மா ஓய்வு எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஓய்வு தவிர்க்க வேண்டிய ஒன்று சங்கமயுகத்தில். இல்லை, தடை சில நேரங்களில் வரலாம்.
அந்த தடை வராத நேரமெல்லாம் நீங்கள் பிஸியாகவே இருக்கணும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை இப்போ உதாரணத்துக்கு மதியம் தூங்குறீங்க அப்படின்னா அந்த டைம் தான் சேவை செய்ய முடியுது, சாயங்காலம் பண்ண முடியலன்னா அந்த டைம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் சேவை பண்ணணும். ஸோ தன்னை மகாரதின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறவங்க சுகமாக தூங்கக்கூடாது. இல்லை என்னால் எல்லாம் முடியும் ஆனால் நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? தூங்கக்கூடாது, சுகமாக தூங்கிட்டு இருக்கக்கூடாது சேவை பண்ணாமல். சேவையில் சுற்றிக்கிட்டு இருக்கணும். இன்றைய நாட்களில் பாபா கண்காட்சிகள் நிறைய நடத்திட்டு இருக்கிறார். ஸோ அதனால் கண்காட்சிகளுக்கு வர சொல்லி பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுங்கன்றார். இல்லை அவங்கள வச்சு தான் அந்த ரிப்பன்லாம் கட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கௌரவமாக வருவாங்க. அப்போ உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு இந்த ஞானத்தை முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இப்போ இல்லாட்டினாலும் பின்னாடி வருவாங்க. சாது சந்நியாசிகள் மகாத்மாக்கள் யாராக இருந்தாலும் எழுப்பியபடி இருங்கள். இல்லை ஏந்திரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அவங்க உலகில் கௌரவத்தில் இருப்பாங்க, தன்னுடைய வேதம் தெரிஞ்ச அந்த கௌரவத்தில் அந்த போதையில் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி விஐபியெல்லாம் கூப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திரிப்பாங்க. ஆனால் அவங்களோட பேசுகிறதுக்கு மகாரதிகள் தேவைப்படுறாங்க. இல்லை அந்த இயக்கத்துடைய இன்சார்ஜ். அப்போ தான் அவங்களே மரியாதை கொடுத்து பேசுவாங்க. இன்னொன்று பேச தெரிந்தவர்களாகவும் இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் பாபாவோட நினைவின் தொடர்பு இருக்கணும், பாபா மேலே அன்பு இருக்கணும். அப்போ தான் அவரை வெளிப்படுத்தணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா அவங்க காலி மேகங்கள்ன்றார். காலி மேகம் எப்படி மழை பெய்யும்? படித்தவர்கள் முன்னாடி படிக்காதவர்கள் மூட்டை தூக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது இங்கேயும் பொருந்தும், சொர்க்கத்திலையும் பொருந்தும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், அதை கிரகிச்சிருக்கிறோம், தாரணை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நாமே செக் பண்ணிக்கணும். நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் இல்லை எந்த அளவுக்கு அது நமக்கு தாரணை ஆகியிருக்குது அப்படின்ட்டு. சேவை செஞ்சு காட்டுவேன்னு சொல்லணும். மேகம் நிரம்பி இருந்தும் பொழியலைன்னா அந்த மேகத்தினால என்ன லாபம்? ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பற்றி புரிஞ்சிருக்கணும். வீணான தேக அபிமானத்தின் போதையில் இருந்தால் எப்போவுமே உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் இழந்துடுவீங்க. ஸோ தேகாபிமானத்தின் போதுனா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும், இங்கே எப்படி நான் ஞானத்தை சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் போயிடும், இழந்துடுவீங்க. பாபாவுக்கு சேவையின் ஆர்வம் எவ்வளவு இருக்குது? பிரம்மா பாபாவுக்கு, 2 பாபாவுக்குமே எங்களுக்கு ஹால் கொடுங்க, அங்கே நாங்கள் இந்த ஆன்மீக சேவை செஞ்சு மனிதர்களை தேவதை ஆக்குவோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கும் நீங்கள் புரிய வைக்கணுன்றார். ஸோ மனிதர்களை தேவதை ஆக்குனா அது அரசாங்கத்துக்கும் நல்லது தானே. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் புரிய வைங்க. ஏன்னா பாபா வந்தது ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான். ஆனால் யுக்தியாக புரிய வைக்கணும். சொற்பொழிவு செய்யவே தெரியாதவர்கள் புரிய வைக்க முடியாது. சேவை செய்கிறவங்க பதவியை அடைய முடியும். இந்த ஞானம் இல்லாமல் பாரதத்துக்கும் நன்மை ஏற்படாது, உலகத்துக்கும் நன்மை ஏற்படாது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் எல்லோருக்கும் நன்மை. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட படிப்பின் மூலமாக தான் உயர்ந்த பதவியை அடையிறாங்க. அந்த பதவி எப்படி வந்துச்சுன்னா இந்த படிப்பின் மூலமாக தான். ஸோ அதுக்கு முந்தைய பிறவியில் அவங்க ராஜயோகம் கற்றுக்கிட்டாங்க. நாமும் கூட இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்கூலில் கூட மாணவர்கள்
நாங்கள் படித்து டாக்டர் ஆக போகிறோம், இன்ஜினியர் ஆக போகிறோன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஞானம் இந்த உலகத்துக்கானது கிடையாது. அதனால தான் ஏன் இதனால் எனக்கு இந்த கஷ்டம் தீரலை அது தீரலாம், இது இந்த உலகத்துக்கானதே கிடையாது, எதிர்காலத்துக்கானது. நீங்கள் எதிர்கால 21 பிறவிக்கான பலனை உருவாக்குறதுக்காக தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. மற்றபடி இப்போ இருக்கிறது முந்தைய ஜென்மத்துடைய கணக்கு வழக்கு, அதை நம்ம முடிச்சு தான் ஆகணும். உலகில் மாணவர்களை இந்த பிறவியின் சுகத்துக்காக படிக்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் படிக்கணும். கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கணும் இல்லையா. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறாங்கன்னா அதையும் படிக்கணும், கூடவே இதையும் கற்றுக்கணும். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆன்மீக ஞானத்தை ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த ஞானம் எல்லோருக்கும் அவசியம்னு சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு இது தேவையில்லைன்னா இது நீங்கள் கேளுங்க, தேவையா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு தேவைன்றதுனால தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் குழந்தைங்க எழுந்து நிற்க மாட்டுறாங்க, சேவை செய்கிறதுக்கு தயாராக மாட்டுறாங்க, வேலை சுமையில் சிக்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யுக்தியாக கடன்னு முடிச்சுட்டு வந்துடணும். அந்த வேலை கடமைக்கு செஞ்சுட்டு வந்துடணும். இதுதான் நமக்கு மெயின். பந்தனத்துலேருந்து விடுபட்டவர்னா பிறகு சேவையில் ஈடுபட்டுடணும் இல்லையா. பந்தனமே இல்லை அப்படின்னா சேவை செய்யணும்ல. நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கிறாங்க, வர முடியல. உங்களுக்கு பந்தனமே இல்லைன்னா சேவையிலெல்லாம் ஈடுபடணும். ஸோ பாபா எப்படி ஸ்ரீமத் கொடுத்தா கூட எல்லோரும் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டுறாங்க. ஏன்னா இடையில் மாயா அடி கொடுத்துடுது. ஸ்ரீமத் படி நடந்தாங்கன்னா மாயா கிட்ட சிக்க மாட்டாங்க, ஸ்ரீமத் படி நடக்கலைனாலே மாயா அடிச்சிடும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, நாம் போய் பலருக்கு நன்மை செய்வோன்ற போதை ஏற மாட்டேங்குது. ஆனால் இல்லையா, அதாவது இதை நம்ம புரிய வைக்கணும்னு தோணுது, ஆனால் இது நம்ம மற்றவர்களுக்கு செய்யணும்னு அந்த போதை ஏற மாட்டேங்குதுன்றார். அதாவது புரிஞ்சுக்கிறாங்க, ஆர்வமாக புரிஞ்சுக்கிறாங்க, பட் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்க மாட்டுறாங்க. ஸோ பாபா கூட இந்த இளமை பருவத்தில் எதுக்கு நீங்கள் ஏமாறணும்னு புரிஞ்சுக்கிறார் இல்லையா. ஏமாறணும்னு என்ன அர்த்தம்? கல்யாணத்தில் போய் சிக்கிக்கிறது, லவ்வில் போய் சிக்கிக்கிறது, இது ஏமாறுறதுன்ற இல்லை. அங்கே தண்ணி அடிக்கிறது, இதையெல்லாம் விட இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நாங்கள் பாரதத்தை முன்னேற்றணும்னு நீங்கள் சொல்லணும். வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவேன். நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க கல்யாணம் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. நம்ம மோடிஜி மனைவியை விட்டுட்டு டக்குன்னு வந்தார், பாரதத்துக்காக நான் வேலை செய்யணுன்ட்டு. அப்போ நம்ம பண்ணணும்ல. உண்மையான சேவை செஞ்சு மனிதர்களை தேவதைகளாக்கணும். பாபாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதான், எப்படி இந்த ஞானம் கேட்டு கூட இவங்களுக்கு போதை ஏற மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ அதனால் சரி ரஜோ புத்தி இவங்களுக்குன்னு புரிஞ்சுக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் போதை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி சேவை செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா. ஸோ நிறைய பேர் இந்த ஞானத்தில் கர்வமிக்கவர்களாக ஆகிடுறாங்க. அதனால் சேவை செய்கிறதுக்கு பதில் சேவைக்கு புறம்பான காரியம் பண்ணிடுறாங்க, டிஸ்சர்வீஸ் நிறைய பண்ணிடுறாங்க. ஸோ ஞானத்தின் மீது கர்வம் இருக்கிறதுனால. ஸோ இது அவங்களுக்கு தெரியும், பாபாவுக்கும் தெரியும், இந்த 2 பேருக்கு தான் தெரியும். இதுதான் வெள்ளத்துக்கு தெரியும், வெள்ளம் இருக்கிற பைக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. காரணம் ராகுவோடைய கிரகச்சாரம் பிடிச்சிடுது. பாபா வந்தாலே பிரகஸ்பதி தசை தான் வரணும், ஆனால் இவங்களுக்கு அது இறங்கி ராகுவின் தசை உட்காந்துக்குது. ஸோ அதனால தான் பாருங்கள், நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு கிரகச்சாரம் பிடிச்செடுத்து விழுந்துடுறாங்க.
அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய தைரியம் இருக்கணும். அதாவது சேவை செய்கிறத கட் பண்ணுறதுக்காக மாயா என்ன வேணாலும் பண்ணும். ஒன்று காமத்தில் விழ வைக்கும், இல்லை அகங்காரத்தில் விழ வைக்கும், ஏதோ ஒன்று. அதனால் சபதம் செய்யணும், என்னானாலும் பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்கிட்டு தான் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் அந்த திரௌபதி, நான் துரியோதனனை கொன்று அந்த ரத்தத்தை தலையில் தேய்ச்சி தான் நான் கூந்தல் முடிவேன், அது வரைக்கும் கூந்தல் முடிய மாட்டேன்றான். அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஓய போகிறது கிடையாது, சேவை செய்கிறதுலேருந்து ஓய்வு எடுக்க போகிறதுக்கு கிடையாது, பாரதத்தை சொர்க்கமாக்குற வரைக்கும், ராவணனை அழிக்கிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய தர்மமே நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்கிறது தான். இல்லை, சொர்க்கத்தில் நம்ம தர்மம் தேவதா தர்மம். ஆனால் இப்போ பிராமண தர்மத்துடைய வேலையே நரகவாசி சொர்க்கவாசி ஆக்கிறது தான். பிரஷ்டாச்சாரிகளை சிரேஷ்டாச்சாரிகளாக மாற்றணும், அதாவது கீழானவர்களை உயர்ந்தவர்களாக ஆக்கணும். ஸோ பாபா நமக்கு நல்ல போதை ஏற்றுறார். ஆனால் குழந்தைங்களுக்குள்ள வரிசைக்கிரமமாக தான் இந்த போதை ஏறுது. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பந்தனத்திலேருந்து விடுபட்டவராகி பாரதத்துக்கு உண்மையான சேவை செய்யணும். ஆன்மீக சேவை செஞ்சு மனிதர்களை தேவதைகளாக்கணும். இந்த ஞானத்தில் கர்வமே இருக்கக்கூடாது. கொடுக்கறது பாபா, உங்களுக்கு என்ன கர்வம்? ஸோ ஆன்மீக போதையில் இருக்கணும், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற போதையில். நிச்சய புத்தியுடையவராகி முதல்ல தன் நிலையை உறுதியாக்கிக்கணும். தேகத்தோடு சேர்த்து கண்ணுனால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையோட மட்டும் புத்தியை ஈடுபடுத்தணும். வரதானம் சொல்கிறது மற்றும் செய்கிறது, இது ரெண்டையும் சமமாக்கி தரமான சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். ஸோ இதுக்கு விளக்கம், எப்போவுமே உங்களுக்கு இதில் கவனம் இருக்கணும். எதில் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ணணும், பிறகு தான் சொல்லணும். அப்படி இல்லை, நீங்கள் பண்ணாத ஒன்றை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறதுல தான் உழைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் செய்யும் பொழுது தான் அதில் என்னென்ன தடை வருது அதையெல்லாம் உங்களால் உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும். உழைப்பின் பலன் அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு அதை நீங்களே பண்ணலை அப்படின்னா சேவையோடு சேர்த்து டிஸ்சர்வீஸும் வெளிப்பட்டுடும். இல்லை, அமைதியாக இருங்கன்னு போதிச்சுட்டு டக்குன்னு நீங்கள் கற்றுனீங்கன்னா டிஸ்சர்வீஸ் ஆகிடும். அமிர்தத்தின் நடுவே விஷத்துடைய ஒரு துளி விழுந்தாலும் முழு அமிர்தமும் விஷமாக மாறிடுற மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் சேவை செஞ்சுருந்தாலும் ஒரு சின்ன தப்பு அந்த சேவையை அழிச்சிடும். அதனால் முதல்ல தன் மீது கவனம் செலுத்துங்க, அப்போ தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் சொல்கிறதும் செய்வதும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்களே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டினா ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்லோகன், வேறுபாடுகளில் ஒற்றுமையை கொண்டு வருவது, கெட்டுப்போனதை சரி செய்வது, இதுதான் அனைத்தையும் விட பெரிய சிறப்பம்சமாகும். ஸோ
ஒவ்வொரு பாபா குழந்தையும் குறிப்பாக சேவையில் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களை ஒன்றுபடுத்தணும் இல்லையா. முருகன் 6 முருகனாக காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்வதி அனைத்து ஒன்றாக ஆவாங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லோரையும் ஒன்றுபடுத்தணும். ஏன்னா எல்லோரும் கெட்டு போய் தான் இருக்கிறோம், கலியுகத்திலேருந்து தானே வந்திருக்கிறோம். அதை சரி பண்ணுறது தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சிறப்பம்சம்ன்றார் இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமையை எடுத்துகிட்டு வர்றது, கெட்டு போனதையும் சரி பண்ணுறது, இதுதான் மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறார் அவிக்தேஸ்வரா. அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழிச்சிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ அப்பவித்திரத்தா அதாவது காமங்கிற மகா எதிரி கனவுல கூட தாக்காமல் இருக்குதோ, அல்லது நினைவில் கூட அந்த சங்கல்பத்தில் கூட தாக்காமல் இருக்குதோ, வராமல் இருக்குதோ, அப்போ தான் நீங்கள் இரட்டை அஹிம்சைவாதின்னு சொல்ல முடியும். சூப்பர் இல்லையா. காமம் சார்ந்த எண்ணம் கூட வராமல் இருக்கணும். எப்பவுமே சகோதரன்ற அந்த நினைவு ஈஸியாக தானாகவே நினைவு சொரூபமாகவும் இருக்கட்டும்ன்ற இல்லை. நம்ம சின்ன வயசுலலாம் அப்படி தானே இருந்தோம், எல்லாரையும் அண்ணா அக்கா அப்படி தானே கூப்பிட்டோம். அப்போ எந்த விகார உணர்வுமே வரலையே. ஸோ அந்த நினைவு வரணும், ஈஸியாக வரணும். குழந்தையாக இருக்கும்போது கஷ்டப்பட்டால் வந்துச்சு, அந்த மாதிரி ஈஸியாக அந்த நினைவு இருக்கணும். தானாகவே அந்த நினைவு சொரூபம் இருக்கணும், நினைவு சொரூபமாக இருக்கணும். ஒருபோதும் உங்களுடைய முழுமையான சதோபிரதான ஸ்திதியிலிருந்து கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா. எல்லோரையும் சகோதர ஆத்மான்னு பார்க்குறது தான் உயர்ந்த சதோபிரதான ஸ்திதி. அது இல்லாமல் வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்திதியிலேருந்து கீழே விழுந்துட்டீங்க, உங்களுக்கு நீங்களே துரோகம் செஞ்சிட்டீங்கன்ற. சமசூப்பரில் வேறு யாருக்கும் பண்ணல, உங்களுக்கு நீங்களே துரோகம் செஞ்சிட்டீங்க. உங்கள் பதவியில் இழக்கிறீங்க. உங்கள் பதவி இழக்கிறதுக்கு மற்றவர்கள் காரணமான அது துரோகம் தானே சொல்லுவோம். அப்போ அதுக்கு நீங்களே காரணமான அது துரோகம் தானே. ஸோ அதான் தனக்குத்தானே துரோகம் செஞ்சுக்கக்கூடாதுன்றார். ஆத்மாவுடைய உண்மையான குணஸ்வரூபம் மற்றும் சக்தி ஸ்வரூப ஸ்திதியிலிருந்து கீழே வர்றது அதாவது உங்களுடைய உண்மையான அந்த தெய்வீக குணத்தை மறக்கிறது, சாதாரணமாக நடந்துக்கிறது. அந்த சக்தி ஸ்வரூபத்தை மறந்து சாதாரணமாக நடந்துக்கிறது. இது கூட பாவ கணக்கில் தான் சேரும். சமசூப்பரில் நீங்கள் பாவம் பண்ணலை, அந்த சக்தி ஸ்வரூபத்தை மறந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே, விகாரமாக பார்க்கல, சாதாரணமாக பார்த்தாலே பாவ கணக்கில் தான் சேரும்ன்ற. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா. இப்போ பிரம்ம பாபா சாதாரணமாக பார்த்தா அது பாவ கணக்கு தானே. இப்போ நாம் அவருடைய குழந்தைங்க தானே. அவர் கடவுள் எப்படி உலகத்தை படைக்கிறாரோ அதே மாதிரி நானும் உலகத்தை படைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே பார்ப்பாராம். இப்போ அதே மாதிரி தானே நாமளும் பார்க்கணும். அப்படி தானே நமக்கும் அந்த தெய்வீக குணம் இருக்கணும். அதுதான் உங்களுடைய உண்மையான குணம், ஆத்மாவுடைய குணத்தின் சொரூபமாக இருக்கணும். அன்பு அமைதியின் சொரூபமாக, அந்த சக்தி சொரூபமாக இருக்கணும். அதை விட்டு கீழே இறங்கவே கூடாது. அதான் கீழே இறங்காதே அர்ஜுனா அப்படின்ட்டு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா. கர்ணன் இறங்க சொல்கிறான், இறங்காத. கர்ணன் இறங்க சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்கன்னா அவன் சாதாரணமாக பேசுவான். நீங்கள் சாதாரண பேசுகிறதோடைய அர்த்தம் என்னென்னா நீயும் இறங்கி வான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். வீட்டில் கணவன் மனைவி குழந்தை அவங்கக்கிட்ட நீங்கள் வழக்கமாக எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுகிறது தான் இறங்குறதுன்னு அர்த்தம். நான் சிவனுடைய மனைவின்ற அந்த உணர்வில் இருந்து பேசணும், சக்தி ஸ்வரூபத்திலிருந்து பேசணும். சாதாரண கணவன் மனைவி அப்பா குழந்தை சகோதரன் ஃப்ரெண்டு இந்த உணர்வில் பேசுகிறதே பாவம் கணக்குன்னு தான் சொல்கிறேன். எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளை பக்குவப்படுத்துகிறார் பாருங்கள். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.